செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு ஒரு தடையாக இருக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஆராதனை ஆரம்பிக்கிறது முன்பதாக ஜெபசிந்தையோடு வாரும் தூய ஆவி என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் வேலையிலே உங்களோட உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த நேரே இந்த வேதத்திலே ஆண்டவரே உங்களை எல்லாரையும் இந்த ஆலயத்துக்கு கூட்டி சேர்த்துக்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை சமைக்கிறோம். ஆண்டவரே, ஊழிய செய்கின்ற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே உமக்காக நாங்கள் ஊழிய செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களோட மனதின் இயக்கங்களை அறிகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே உமக்காக நாங்கள் மனம் திரும்ப உண்மையை நாங்கள் சற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். ஈஸ்வரன் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 136 வசனம் 1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பெரிய தேவனை, அந்த அதிசயங்களை செய்கின்ற தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு நம் கைகளை தட்டி இந்த பாலை நாம் பாடுவோம்.
அதிகாலை ஸ்தோத்திர பலியோடு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் சகலத்தையும் உம்முடைய சித்த பிரகாரம் பரலோகத்தில் இருந்து நீர் இந்த பூமியை ஆளுகை செய்து உம்முடைய ஏகாதிபத்தியத்துக்குள்ள எங்களை நீர் நடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறேன். நீர் அல்பாவும் ஒமேகாவுமான தேவனாக இருக்கிறேன். நீர் சதா காலமும் உயர்ந்தவராக நீர் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் பெரிய தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் பரிசுத்த தேவன். அப்படியாக ஆண்டவரே, அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் தரிசிக்கும்படி உம்முடைய ஆலயத்திலே நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த பொழுதை காணும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நாள் உயிரை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்து ஆண்டவரே அற்புதமாக, ஆச்சரியமாக எங்களுடைய பயணங்களிலே நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல இருந்து, எங்களுடைய பிள்ளைகள் மேல இருந்து, எங்களுடைய சபையார் மேல இருந்த ஆண்டவரே, நீர் அற்புதமாக ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடு, துதி உள்ளத்தோடு இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தின் ஆண்டிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும்படி ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே சகல பலவீனங்களுக்கு எங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய குற்றக்குறைகளை தயவாய் எங்களை மன்னித்த ஆண்டவரே, பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, முழு சரீரம் ஆத்மாவோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, ஆவியானவருடன் உதவியோடு ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நடந்த காலங்கள், நேரங்கள் அதிகம் ஆண்டவரே. ஆனாலும் உடைய கரங்களை நீர் விரித்து எங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறேன். உமக்கு விரோதமாக செயல்பட்ட நேரங்கள், காரியங்கள் ஆண்டவரே செய்து நாங்கள் உமக்கு முன்பதாக வந்து ஒரு குற்ற உணர்வோடு நிற்கிறோம் ஆண்டவரே. தயவாய் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அந்த மன்னிப்பின் பெற்ற நிச்சயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே. கர்த்தருடைய இரத்தத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிந்தையோடு அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் தரிசிக்க ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இரக்கத்தை நீர் கொடுத்து எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனையில ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நேர்த்தியாக தேவனுக்காக அர்ப்பணம் செய்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் தயவாய் அவர்களை எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய தாசனுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆலோசனை வைத்திருக்கிறோ தெளிவாக ஆண்டவரே அது பேசும்படி மகனை நீர் அபிஷேகித்து நீர் அவரை நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடவான். அப்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எங்களுடைய மனதை நாங்கள் திறந்து எங்களுடைய சிந்தனைகள் அலைப்பாயாதபடி ஆண்டவரே கர்த்தரையே நோக்கி பார்க்கிற, கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருக்கின்ற தேவ ஜனங்களாக நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வந்த பிள்ளைகளையும் வந்து கொண்டு இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதியும். வெறுமனே வந்து வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே தேவனுடைய சமாதானத்தை பெற்று நாங்கள் வீடு திரும்ப கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே நீர் இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனை மீண்டுமாக முற்றிலுமாக உடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து தயவாய் நீர் நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். Thank you.
5ஆம் அதிகாரம் வசனம் 12 துவங்கி 26ஆம் வசனம் வரை நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 26 வரையிலும் மாறி மாறி வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் நற்பணியையும் உன் நிலங்களின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆடு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற நித்திய சொடிய ஒன்றும் உன்மேல் வரப்படாமல் இந்த பகைக்கிற யாவரையும் அவைகளை பறிபண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியாய் இருக்கும். அந்த ஜாதிகளிலேயும் எனக்கு நான் அவர்களை துரத்தி விடுவதை சொல்லிக் கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் அறிந்து அவர்களுக்கு பயப்படாதீரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் நீ தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மற்றும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் எறாதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரும் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அவர்கள் தேவர்களை விக்கிரகங்களை ஒற்றியாமல் கடவாய். நீ அவைகளால் சிற்றிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் தீட்டாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 26ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று சிறிது முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் உடுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்றோம். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பாகங்கள் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். சர்வசிஷ்டிக்கும் எஜமான நீர் என் பாலை நாம் பாடுவோம். Sarvasishti
சோஸ்திர பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. சோஸ்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஒரு வாரம் காலமாக எங்களை கண்மணி போல் நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி அப்பா. அந்த வேலை மூலமாக ஒரு வருமானம் கொடுத்தீரே, நன்றி அப்பா. மேலுமாக ஆண்டவரே, அந்த நன்றி உள்ள தோழர்களோட நன்றி காணிக்கும் தர்மமாகவும் செலுத்த காரணங்களை ஆசிரியத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த காணிக்கையானது ஆண்டவரே ஒரு சமூகத்துக்கு பயன்பட ஆண்டவரே, தலைவர்களுக்கு பயன்படுத்துவது ஒவ்வொருத்தர் கூட இருந்து வழி நடத்துமாப்பா. மேலும் எங்களுக்கு வழி நடத்துமாப்பா. நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் இந்த பாலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு ஒரு மணி நம்மை போதக ஜெபத்தில் வழிநடத்துவோம்.
ராஜாவாகிய எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், நல்லவர், வல்லவர், நீர் எங்களுடைய நேச பிதா என்பதை நாங்கள் மனதார அறிக்கையிட்டு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு அருளிய இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல் காத்து வருவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு தேவனை மெய்யாகவே அளவே இல்லை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய கிருபைக்கு எல்லையே இல்லை. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகின்றவனமாக நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறேன். தேவனே, உமக்கே இன்றும் என்றும் மகத்துவமும் மகிமையும் கனமும் உமக்கே சேர வேண்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு இறங்க எங்களுடைய குற்றம் குறைகளை நீ தயவாய் மன்னித்து எங்கள் வாழ்க்கையில் இடைப்பட எங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி அன்புக்காக, புரிந்த எல்லாவித நன்மையான ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, இந்த தேசத்துக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக, வேலைக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய ஆராதனையை முழுமையாக உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க நீர் எங்களை தயவாய் கிருபையாய் வழிநடத்த எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஏனோ தானோ என்று உம்மை தேடாதபடி, தொழுது கொள்ளாதபடி சர்வ ஜாக்கிரதையோடு தேவனே உம்முடைய உதவியோடு கிருபையோடு கூட உம்மை தேட, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய ஆராதனைக்கு வந்த எல்லாரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை எல்லாருக்காக, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் நடந்தேறிய நினைவு ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே எங்கள் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு நல்ல ஆராதனையை, நல்ல ஐக்கியத்தை, நல்ல பருவநிலையை நீர் கொடுத்தீர். உங்களுடைய பிள்ளைகளை, நண்பர்களை அழைத்து வந்தீர். அதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களுக்கு இறங்க, எங்களை நடத்த தேவனே எங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விளையாட்டு தினத்துக்காக, அந்த ஐக்கியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அதை நீர் ஆசீர்வதிக்கும்படி நல்ல பருவநிலையை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி வரும்போது அவர்கள் சமூகத்தில் நீர் இருந்து அவர்கள் வழிநடத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஜூன் மாதத்தில் நடைபெறவிருக்கும் எங்களுடைய குடும்ப முகாமுக்காக ஜெபிக்கிறோம். அதை நீர் ஆசீர்வதிக்க, அநேகர் வந்து கலந்து கொள்ள, தேவ செய்திக்காக, ஐக்கியத்துக்காக, ஏற்பாடு செய்யப்பட்ட எல்லா காரியங்களுக்காக, எல்லா நிகழ்வுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உள்ளத்திராம் திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை இம்மட்டும் நீர் கண்ணின் மணி போல் காத்து, தேவைகளை சந்தித்து, உங்களுடைய பிள்ளைகளை நீ தயவாய் கிருபையாய் வழிநடத்தி வருவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து கவனித்து வருகின்ற பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாவுக்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அவருக்கு தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் வேத ஞானத்தையும் நிதானத்தையும் பொறுமையும் கொடுத்து இந்த திருச்சபை ஊழியங்களை சீராக கவனிக்க நீர் அவருக்கு உதவி செய்ய, தேவ ஆவியானவருடைய நிறைவோடு கூட எல்லா காரியங்களையும் கவனிக்க அவருக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய மனைவி ரூபிக்காக தயவாய் கிருபையாய் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஒரு குடும்பமாக வழிநடத்தும் ஆசீர்வதியும். அவரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்துக்கு தோள் கொடுக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரே சிந்தையோடு இணைந்து இந்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் கவனிக்க எல்லாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களை நினைக்கிறோம். வாழ்க்கையில பலவித சவால்கள், போராட்டங்கள், சஞ்சலம், தவிப்பு இதெல்லாம் கடந்து போகின்றவர்களுக்கு நீர் இறங்கும்படி ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழல்ல எங்களுக்கு பிரச்சனை வரும்போது, எதிர்ப்புகள் ஏற்படும் போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன இந்த வசனம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லாரும் அவையக்குள் எழுப்ப உம்மை நோக்கி வேண்டுதல் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உகந்த வாழ்க்கையாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் அடிக்கடி நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நல்லவனமாக நாங்கள் கட்டமைத்து தேவனே உங்களுடைய உதவியோடு உங்களுடைய கிருபையோடு கூட சர்வ ஜாக்கிரதையோடு கவனமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை உமக்கு உகந்த வாழ்க்கையாக உங்களுடைய நாம மகிமைக்கு மகிமைப்படும் விதத்தில் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கின்ற தேவ செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையின் வாயிலாக நீர் எங்களோடு கூட இடைப்படும் எங்கள் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் வழிநடத்தும், அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சிறு வயதிலேயே அவர்கள் உண்மை கண்டுகொள்ள, உண்மை மனதார இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இன்றைக்கும் ஆராதனைக்கு எங்களோடு கூட வர முடியாதவர்கள் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வருகின்ற வாரத்தில் நீர் அவர்களை அழைத்து வாரும். எல்லாவித தடைகள் இடையூறுகளையும் அகற்றி நீ தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட எங்களை வழிநடத்த எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அமருங்கள். நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்போம். Kejadian 16. Sarai, istri Abraham, masih belum mempunyai anak, tetapi Sarai mempunyai seorang hamba dari Mesir, seorang gadis yang bernama Hagar. Sarai berkata kepada Abraham, Tuhan tidak membolehkan aku melahirkan anak. Oleh itu, tidurlah dengan hambaku ini. Mungkin dia dapat melahirkan seorang anak untukku. Abraham bersetuju dengan cadangan Sarai. Maka Sarai memberikan Hagar kepada Abraham untuk dijadikan gunting. Pada masa itu, Abraham sudah tinggal di Kanan selama 10 tahun. Abraham bersetubuh dengan Hagar. Lalu perempuan itu mengandung. Tetapi apabila Hagar tahu bahawa dia mengandung, dia menjadi sombong lalu menghina Sarai. Kemudian Sarai berkata kepada Abraham, Aku sudah memberikan hambaku Hagar kepadamu. Dan sejak dia tahu bahawa dia mengandung, dia menghina aku. Hal itu kesalahanmu. Semoga Tuhan mengadili siapa antara kita yang benar. Semoga Tuhan mengadili siapa antara kita yang benar
engkau ataupun aku? Abraham menjawab, baiklah, dia hamba-Mu dan engkau berkuasa terhadapnya. Perlakukanlah dia sesuka hatimu. Kemudian Sarai memperlakukan Hagar dengan sangat kejam sehingga Hagar melarikan diri. Malaikat Tuhan menjumpai Hagar dekat mata air di padang gurun, di jalan yang menuju kepada padang gurun Syur. Malaikat itu berkata, Hagar, hamba Sarai, engkau dari mana dan hendak ke mana? Hagar menjawab, hamba melarikan diri daripada Tuhan hamba Sarai. Malaikat itu berkata, kembalilah kepadanya dan layanilah dia. Kemudian malaikat itu berkata, aku akan memberikan keturunan yang sangat banyak kepadamu, sehingga tiada seorang pun dapat menghitung mereka. Tidak lama lagi engkau akan melahirkan seorang anak lelaki, namakanlah dia Ismail, karena Tuhan sudah mendengar tangisanmu. Tetapi anakmu itu akan hidup seperti keledai dia akan melawan setiap orang dan setiap orang pun akan melawan dia. Dia akan hidup terpisah daripada semua sanak saudaranya. Hagar bertanya dalam hati, benarkah aku sudah nampak Allah dan masih hidup? Oleh itu dia menyebut Tuhan yang sudah berfirman kepadanya, Allah yang melihat. Itu sebabnya perigi di antara Kades dan Bered itu dinamakan perigi yang dia hidup yang melihat aku. Kemudian Hagar melahirkan seorang anak lelaki, lalu Abraham bapa anak itu menamakan dia Ismail. Pada masa itu Abraham berumur 86 tahun. Amin. ஒரு ஆங்கில கவிஞர் ராபர்ட் ராபின்சன் பேர் கொண்டவர் ஒரு அருமையான ஒரு பாடல், அதாவது கடவுளுடைய அன்பு குறித்து, இரக்கங்களை குறித்து, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்ற பாடலை பல வருடங்களுக்கு முன்னதாக இயற்றினார். அந்த பாடலை இயற்றியவர் பாடலை இயற்றிய பல வருடங்களுக்கு பிறகு ரயில்ல பிரயாணம் செய்து கொண்டு போனார். அவர் பக்கத்துல இருக்கையில் அமர்ந்த ஒரு வயதான அம்மா ஒரு பாடலை விட்டு வந்து கொடுத்து, எனக்கு இதுக்கு சரியா விளக்கம் தெரியல, வந்து ஒரு புது விசுவாசி வயதானவங்க, இந்த பாடலுக்கு நீங்க எனக்கு வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன போது, அந்த பாடலை இயற்றியவர் சொன்னாரு, இந்த பாடலை நான் தான் இயற்றினேன், ஆனா அந்த காலகட்டத்தில் அவர் பின்வாங்கிய நிலையில கடவுளை மறந்து ரொம்ப தூரத்துல விலகி போயிட்டார். அப்ப அந்த பாடலுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்து, அன்னைக்கே அவர் வந்து மனம் திரும்பி அவர் எழுதின பாடலே மீண்டுமாக அவரோடு கூட அந்த பாடல் வாயிலாக தேவன் வந்து பேசி அவர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து சரியா கட்டமைத்து தேவன் எனக்கு பெரிய திட்டங்களை வழிகளை வைத்திருந்தாரு. அந்த வழிகளை விட்டுட்டு என்னுடைய சொந்த வழிகள், நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல, தேவனுடைய வழியை விட்டு நான் வந்து வழி விலகி போயிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த பகுதியில ஆபிரகாமை குறித்து, சாராயை குறித்து, ஆகாரை குறித்து, அவர் இறுதியா தேவனை குறித்து நாம் கவனிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம், சாராய், ஆகார் எல்லாருக்கும் தேவன் மேலான சிறந்த திட்டங்களை அவர் வைத்திருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும், தேவ ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, தேவ ஊழியர்களா இருந்தாலும் சரி, நாம் யார் எவராக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாருக்கும் தேவன் பெரிய சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கும் போது, ஒரு உதாரணத்துக்கு பெற்றோரை நாம் எடுத்துக்கொண்டா, இந்த பெற்றோர்மார்கள் இவ்வளவு கரிசனையோட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவித ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே
செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கோ 2 பிள்ளை இருக்கோ, பெரிய அளவில் திட்டங்களை தீட்டி அது படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கரிசனையோட தியாக மனப்பாங்கோடு எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ சாதாரண பெற்றோராகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு செய்யும் போது, நம்முடைய ஆண்டவர், நம்மை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களுக்காக பலியான இந்த தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு காரியத்தை, எவ்வளவு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாரு, வைத்திருப்பார். அதை நாம் மறக்கவே கூடாது. இந்த மூவரை நாம் கவனிக்கும் போது, இந்த ஆபிரகாமும் சரி, சாராயும் சரி, ஆகாரும் சரி, அவங்க வாழ்க்கையில சரிந்ததை, அவங்க தவறு செய்ததை இன்றைக்கு நாம் கவனித்து அதிலிருந்து பாடங்களை படித்துக் கொள்ள வருகிறோம். என்னோடு கூட நாம் வாசித்த இந்த பகுதிக்கு திருப்புங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். இந்த 4 பாயிண்ட்ஸ், 4 காரியங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்ராமை நாம் எடுத்துக்கொண்டா, அவர் வந்து பொறுப்பற்றவராக நடந்து கொண்டார். ஒன்றாவது அதை நம்ம கவனிக்க இருக்கிறோம். சாராய் வந்து நியாயமற்றவங்களா நடந்து கொண்டாங்க. ஆகாரம் வந்து எடுத்துக்கொண்டா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை, அதை நம்ம கவனிப்போம். ஆனால் தேவன் எடுத்துக்கொண்டா, அவர் வந்து தவறாதவர், அவர் வந்து மாறாதவர். 4 காரியம். Abraham was unaccountable. Sarai was unreasonable. இங்கிலீஷ்ல எல்லாம் ரைம் பண்ணுது. ஆகார் வந்து she was unavailable, but God was unfeeling. இந்த 4 காரியத்தை கவனிப்போம். ஆபிரகாம் பெரிய ஒரு மகானு, பெரிய ஒரு மாமனிதர், பழைய ஏற்பாட்டில் பெரிய ஒரு ஆளுமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க அவர் தவறு செய்வதை நாம் பார்க்கிறோம். என்ன தவறுனா, இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் வந்து ஒரு அடிமை பெண், எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணு, ஒரு அடிமையா ஆபிரகாம் சாராவுக்கு வந்து பணிப்பெண்ணா வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆபிரகாமுக்கு பல வருஷம் தேவன் வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த குழந்தை பிறக்கல, இன்னும் வரல. குழந்தைய வந்து கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் நேரம் வரல. தேவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறாரு. அது பிரகாரம் தான். ஒரு வினாடிக்கு முன்னதாகவோ, ஒரு வினாடிக்கு பின்னதாகவோ, ஒரு நிமிடத்துக்கு முன்னதாகவோ, ஒரு நிமிடத்துக்கு பின்னதாகவோ தேவன் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். செய்ய வேண்டிய அந்த தக்க நேரத்துல அவர் செய்வார். ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு மிக மிக அவசியம் நினைக்கிற 3 காரியம். 1 நிதானம், 2வது பொறுமை, 3வது தாழ்மை. அப்படி அழைத்து கொண்டு போகலாம். ஆனா என்னைய பொறுத்தவரை ஒரு மனுஷனுக்கு பொறுமை மிக மிக அவசியம், தாழ்மை மிக அவசியம், அதோட நிதானமா இருக்கும், ரொம்ப ஸ்டெடியா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. இப்ப இந்த ஆகார்னா அந்த ஆலோசனையை சொல்றாங்க. பரவாயில்ல, என்னுடைய இந்த வருஷம் ரொம்ப கவலையா இருக்கு. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண்ணை வந்திருக்கிறார். அப்ப சாராய் வந்து ஆபிரகாமை பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை இதுவரைக்கும் அடைத்திருக்கிறாரு, என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். தமிழ்ல சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதை பாதகமா பார்க்காதீங்க, அதை சாதகமா பாருங்க. எந்த வித தவறும் இல்லை. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த சொல்லாடலை சரியா புரிந்து கொள்ளணும்னா, பெண்ணால பல காரியத்தை சாதிக்க முடியும். அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு ஆண் ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் பெண்கள் எவ்வளவுலாம் செய்யறாங்க அப்படின்னு தெரியும். பல காரியத்தை அவங்களால
சாதிக்கக்கூடிய அந்த 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 பலமே, அந்த சத்துவம் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா நல்ல காரியத்தை மட்டும் இல்ல, தீய காரியத்தையும் அவங்களால சாதிக்க முடியும். இப்ப ஆபிரகாமுடைய பிரச்சனையா அவர் பொறுப்பற்றவர் அப்படின்னு இந்த பகுதியில் நான் சொல்ல வரேன்னா, அவரு இது தவறு அப்படின்னு அவருக்கு தெரியும். தவறுன்னு தெரிஞ்சும் அதுக்கு அவர் இடம் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். மனைவிமார்களுடைய ஆலோசனையை கேட்டு நிறைய கணவன்மார்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஆலோசனைகளை கேட்டு நல்லா இருக்கிறாங்க. ஆனா சில சமயத்தில் கெட்ட ஆலோசனைகளை கேட்டு கெட்டவர்களும் உண்டு. கணவன்மார்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவிமார்கள் ஆலோசனை கொடுக்க கூடாது அப்படின்னு இல்லை. நல்ல ஆலோசனையா இருந்தா அதை ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் நடக்கணும். கெட்ட ஆலோசனைனா நோன்னு சொல்லிடணும். ஸோ அப்படி அவர் கேட்டு நடக்கிறாரு. அதன் பிறகு என்ன பார்க்குறோம், ஆகாருக்கு அப்புறம் வருவோம். ஆகாருக்கு பிறகு சாராள் அவங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒண்ணுமே செய்யல. எப்படிங்க இந்த ஒரு 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 குடும்ப தலைவன், குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் அது அடிமை பெண்ண ஒரு விதத்தில் அவருடைய மனைவி மாதிரி. ஓகே, ஆபிரகாமுடைய குழந்தை தான் அந்த தாயுடைய வயிற்றுல உற்பத்தி ஆகின்றது. அது ஆபிரகாமுக்கு தெரியுமே. அப்ப வாய் திறந்து ஆபிரகாம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணாது. அவர் பண்ணது தவறா இருந்திருக்கலாம். தவறுனா உன்னைய அவதூறா பேசியிருக்கலாம், பெருமை சூழ்ந்து பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவ ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்கா, அவ எங்க போவா, நீ தான் அந்த ஆலோசனை கொடுத்த, பரவாயில்ல நம்ம சமாளிச்சு நம்மள வீட்டிலே வச்சுக்கும் போது என்ன பெரிய ஒரு காரியம் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாம். நிச்சயம் பேசியிருக்கணும். ஆபிரகாம் ஒண்ணுமே பேசல. ஓகே, சோ அவர் பொறுப்பற்றவராக நடந்து பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல ஆபிரகாம் சாராயை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் அடிமை பெண்றார். உண்மைதான், சாராயுடைய அடிமை பெண் தான். 3 முறை அந்த உன் வரதை பார்க்கிறோம். உன் அடிமை பெண், உன் கைக்குள் அவளுக்கு உன் கைக்குள் இருக்கிறாள். அப்புறம் அடுத்து உன் பார்வைக்கு நடுவானபடி அவளுக்கு செய் என்றாள். உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது சரின்னு படுதோ நீ அதை செய் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கணும். கை கழுவிட்டு நீ எது உனக்கு சரின்னு படுதோ, அது சரியோ தவறோ, நீ என்ன நினைக்கிறியோ எல்லா காரியத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துற, நீ எல்லாத்தையும் நீ செய் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். ஸோ சாராள் அடிமை பெண்ணை துன்புறுத்ததுனால, நச்சரித்ததுனால அவன் வீட்டை விட்டு ஓடி போறத பார்க்கிறோம். சரி, நமக்கு என்ன பாடம்னா இல்லை, ஒரே ஒரு பாடம் தான். தலைவர்களாக நாம் யார் எவராக இருந்தாலும், குடும்ப தலைவராக இருக்கலாம், சபையில தலைவராக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், எந்த வித பொறுப்புல நீங்களும் நானும் இருந்தால் நாம் பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். அது நம்ம மேல் விழுந்த கடமைங்க. சில சமயத்துல கை கழுவிட்டு பரவாயில்ல எப்படியோ போகட்டு விட்டுட்டு போகிறது இலகுதான். அதுல எஸ்கேப் பண்ண நினைக்கிறோம். நீங்களும் நானும் எந்த ஒரு காரியத்திலும் ஆபிரகாம் இங்க நடந்தது போல பொறுப்பற்றவர்களா, ஓகே, நாம் நடக்கவே கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு தலைவனா இருந்தா நம்ம மக்களோட கூட இருக்கணும். இப்ப யோசுவா பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு அந்த மக்களுடைய தோல்வியிலையும் அவங்களோட கூட நின்றாரு. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வெற்றியில அவங்களோட கூட களி கொடுத்தாரு. தோல்வி வந்த போது ஓடிட்டாரா? ஓடவே இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சில் ஒரு கேரளிக்கு போறப்ப, ஒரு இந்து வீட்டில் போய் பாட்டு படிக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா பாஸ்டர் காரை இந்த வீட்டு முன்னுக்கு பார்க்க பண்ணியிருந்தாரு. அப்ப அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வேன்ல போனவங்களாம் அவங்க கேரளா போயிருந்தா தூரம், காரெல்லாம் அங்கிட்டு இருக்கு, வேன்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு. பாஸ்டர் என்ன செஞ்சாரு, பிரச்சனை வந்து கார் எடுத்தாரு, கிளம்பிட்டாரு. எஸ்கே அந்த மக்களோட நிக்கல, அந்த மக்களோட நின்று ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம சமாளிப்போம், நம்ம தான் போதுகர், நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசாம முதல் ஆளா
காரை எடுத்துட்டு அவர் வந்து தெரிச்சிட்டார். ஸோ தலைவர்களுக்கு அது அழகு இல்லை, தலைவர்களுக்கு அது அழகே இல்லை. ஓகே, அழகே இல்லை. சரி, இரண்டாவது இந்த 4 நபர்களை பார்க்கணும். அதனால இன்னொரு எச்சரிக்கையை நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை இது எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும், குறிப்பா எல்லா ஆண்களுக்கும் உங்க மனசுல ரொம்ப மனதார வலியுறுத்தி சொல்றேன், எல்லாருடைய உள்ளத்திலையும் நான் சொல்றேன் இந்த காரியம் பதியணும். ஓகே, நீங்க வந்து ஒரு வாலிபனா இருந்தாலும் சரி, திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ, இல்லாட்டி ஏமாறி ஒரு தாத்தா 70 வயசா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த எச்சரிக்கை மிக மிக அவசியம். பாருங்க, என்னன்னா சாராள் வந்து பிள்ளை பெற்ற அந்த நிலையில இல்லை, கர்ப்பம் வந்து அடைக்கப்பட்டு. சரியா? ஆபிரகாம் வந்த நிலையை பாருங்க, அவருக்கு வந்த சோதனையை பாருங்க, அவருக்கு வந்த சிக்கலை பாருங்க. சாராய் வாயிலாக அவருக்கு வந்து சாரால குழந்தை கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுல இருந்தார். ஆகார் வந்து குழந்தைய வந்து கொடுக்க ரெடியா இருக்கான். எல்லாம் கவனிங்க, குழந்தைய பெற்று கொடுக்க, இவரால குழந்தைய வந்து பெற்று கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஆகார் வந்து அவைலபிளா இருக்கா, ரெடியா இருக்கா. இல்ல அவர் ரெடியா இருந்தா நான் வந்து சொல்ல, அவருடைய வயசு அது. இரண்டாவது என்னன்னா, ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் வயசுல ரொம்ப வித்தியாசம். ஓகே, ரொம்ப வித்தியாசம். எல்லாம் பெண் அப்படின்னா யாருக்கு வேண்டாம்? ரொம்ப குழந்தையெல்லாம் சொன்னா யாருக்கு வேண்டாம்? எந்த ஆண்களுக்கு வேண்டாம்? இளம் ஒரு பெண். மூன்றாவது, இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் வந்து அழகி என்ற பட்டியலில் அவளை போடலாமா? அவ்வளவு அழகா இருந்தாலும். ஓகே, ராகாவும் பெரிய ஒரு அழகிய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ஆபிரகாம் இருந்தார். எவ்வளவு ஒரு சிரமம் பாருங்க அவருக்கு. நான் அவர் செஞ்சது தவறு நான் சொல்ல வரல, அவர் செஞ்சது தவறு அப்படின்னு நான் நியாயப்படுத்தவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில, அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருந்தார். சோ இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, இந்த போராட்டமான அநீதி பாவம் நிறைந்த உலகத்துல நமக்கு எங்க இருந்து இப்படிப்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த ஆண்கள் வந்து பெண்ணோட கூட பழகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதான் வேதம் வந்து சொல்லுது, வயதானவர்களை ஒரு தாயை போலவும், சகோதரிகளை, அதாவது வயதுல குறைவுள்ளவங்களை சகோதரிகள் போலவும் நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னு தீமோத்தேயுல நம்ம வந்து பார்க்கணும். இதை நான் சொல்றப்ப எனக்கு முத்துசாமியுடைய ஞாபகம் வருது. இந்த விஷயத்துல அவர் ரொம்ப கண்டிப்பா இருப்பார், ரொம்ப கண்டிப்பா இருக்காரு. பல பேருக்கு பல மாதிரி எச்சரிக்கை ஸ்ரீலங்காவில் கொடுத்துருக்காரு, இந்தியாவுல ஒரு மூப்பருக்கு கூட அவர் வந்து கொடுத்துருக்காரு. இதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சில சமயத்துல சில பேருக்கு வந்து பிடிக்காது, அவர் அதை சொல்லிடுவார். ஸோ நம்ம எல்லாரும் இது வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த விஷயத்துல நம்ம யார் எவரா இருந்தாலும், எந்த வயதுக்கு உட்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அடுத்து நம்ம சாராய்க்கு வருவோம். அவ நியாயமற்றவளா நடந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்கோர்ஸ் இந்த ஆகார் வந்து அடிமை பெண் வந்து அவளை சரியா பேசல. என்னன்னா, 4வது வருஷத்துல ஆபிரகாம் வந்து ஆகாரோட சேர்ந்த போது அவ வந்து கர்ப்பம் தரிக்கிறான். ஓகே, இந்த அடிமை பெண் வந்து கர்ப்பம் தரிக்கிறான். அவ கர்ப்ப வழியானது அவ வந்து கட்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். ஓகே, சரி, நம்ம எல்லாருக்கும் மனுஷனுக்கு இயல்பா இருக்கின்ற ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, ஆசீர்வாதத்தோட உயர்வோட கூட அந்த பெருமையும் 2 in 1 மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்துருக்கு. அதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா வித ஆசீர்வாதங்களுக்கும் கடவுள் தான் காரணரு. அது அழகா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், பல மாதிரி ஆசீர்வாதங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், வீடு, வாசல், கார், வேலை, எதுவா இருந்தாலும் ஓகே, எல்லாவித ஆசீர்வாதங்களும் கடவுள்கிட்ட வருது. நாம் அவருக்கு வந்து நன்றி செலுத்தணும். பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இவருடைய பெருமை வந்து சூழ்ந்ததை பார்க்குறோம்.
வறுமை உங்களுக்கும் எனக்கு வந்து சூழ்ந்தா நம்முடைய கால் வந்து தரையில இருக்காது. கால் வந்து தரையில இல்லைன்னா ஆபத்து. ஓகே, ஸோ இந்த உயர்வோட இந்த பெருமையும் ஒட்டி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனால் இந்த பெருமையை உதறி தள்ளணும். பெருமை வந்தோடனே வந்து சொல்றான், எஜமானியை பார்த்து அவ வந்து அற்பமா ஆகுது என்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அதனால சாராளுக்கு நிச்சயம் கோபம் வரும். ஓகே, கோபம் வந்தோடனே சாராள் வந்து என்ன செய்யறாங்க, ஏன் அவங்க வந்து நியாயமற்றவர்களா நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம்னா, ஆபிரகாமும் அப்படி வந்து சொல்லிட்டாரு. ஒரு விதத்தில் ஆதரவு வந்து கொடுத்து, அம்மா நீ என்ன விருப்பம் போல நீ வந்து செய் அப்படின்ட்டு சொல்லிட்டா. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்டு 5வது வசனம், நேரிட்டு அணியாம் உமது மேலும் சுமரும். அது சரியா தான் சொல்றான். நீங்களும் காரணம், நீங்களும் தான் காரணம், நான் மட்டும் இல்ல. ஓகே, ஆலோசனை கொடுத்தது நான், உங்களை தூண்டியது நான், அதுக்கு இடம் கொடுத்தது நீங்க. ஓகே, யூ ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா தான் சொல்றாங்க. எனக்கு நேரிட்டு அநியாயம் உமது மேலும் சேரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. ஓகே, அவங்களுடைய தவறு அவங்க வந்து ஒத்துக்கொள்றதை பார்க்கிறோம். அதுக்கு ஆபிரகாம் வந்து இப்படி வந்து சொல்லிட்டார். அப்புறம் அப்பொழுது சாராய் 6வது வசனம் 2வது பகுதியில, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால், அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். நடந்து போல வீட்டை விட்டு ஓடுறான்னு பார்க்கிறோம். கர்ப்பிணி வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா சாராள் வந்து ரொம்ப கடினமா, நமக்கு ஆங்கிலத்தை வந்து சொல்லுவாங்க பிரஷர் டெக்னிக், அந்த மாதிரி அழுத்தம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்னென்ன நம்ம வந்து பார்க்கிறோம், நீ உனக்கு என்ன, உனக்கு நீ யாரு, உனக்கு என்ன அருகதை இருக்கு என்னை எப்படி வந்து பேச. ஆஃப்டர் ஆல் நீ வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒரு ஒரு வேலைக்காரி, ஒரு பணிப்பெண், நான் வந்து உனக்கு வந்து எஜமாட்டி, எப்படி நீ வந்து பேசலாம்? நீ அப்படி வந்து பேசினா நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன். ஓகே, உனக்கு வந்து பேச தெரிஞ்சா எனக்கு திரும்ப உனக்கு வந்து ஏதாவது என்னால வந்து செய்ய முடியும், அதை செஞ்சு காட்டலாம். ஓகே, உனக்கு கூட திமுறா, என் வீட்டில் வாழ்ந்து கொண்டு என் புருஷனோட கூட வந்து இணைந்து நீ வந்து கர்ப்பம் தரித்த பிறகு இப்படியா நீ வந்து பேசுறது, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், எவ்வளவு ஆணவம் உனக்கு. ஓகே, அதுக்கு நான் வந்து அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இந்த அழுத்தத்தை அவங்க வந்து கொடுத்ததுனால சாராய் வந்து வீட்டை விட்டு பண்ணிக்கணும். ஆகார் வந்து வீட்டை விட்டு வெளியேறத நம்ம வந்து பார்க்கணும். பதிலுக்கு பதில் நீ அடிச்சா என்னாலே அடிக்க முடியும். ஓகே, டிக் ஃபார் டேட். ஓகே, சில பேர் ரொம்ப பஞ்ச் டயலாக்ல பேசுவாங்க. நீங்க அடிக்கிறப்ப என் கையில் நான் பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, எனக்கு திரும்ப அடிக்க தெரியாதா, அது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனா பிரியமானவர்களே, இது வந்து கஷ்டம்தான். மக்கள் நமக்கு விரோதமா நடக்கும்போது, நம்மை குறித்து அவதூறு பேசும்போது, நமக்கு விரோதமா நடக்கும்போது, இல்லாததையும் கொள்ளாததையும் அவங்க வந்து சொல்லும் போது, அது இட்ஸ் நாட் ஈஸி. இலகுவா நம்ம சொல்லிடலாம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்து தள்ளப்படும் போது கோபம் தான் வருது. ஓகே, கோபம் தான் வருது. ஆனா பிரியமானவர்களே, கடவுளுடைய வசனம் வந்து என்ன சொல்றது, யாக்கோபுல பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. ஓகே, வெஞ்சன்ஸ் இஸ் மைன். நம்ம பழி வாங்குற என்ன நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்கோர்ஸ் சில சமயத்தில் நேரடியா வந்து பேசலாம், அதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி என்னை குறித்து நீங்க வந்து சொன்னது சரியில்லை, இனிமே வந்து பேசாதீங்க. ஓகே, ஆனா சில சமயம் அப்படி சொல்ல மாட்டோம். இதோட நிறுத்துங்க. அடுத்த முறை இந்த மாதிரி நீங்க வந்து பேசுனீங்கன்னா நடக்கிறது வேற. அப்படின்னா என்ன சொல்ல வரும்? ஓகே, என்ன சொல்ல வரும்? ஏதோ திரும்ப அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு வந்து வாய் சரியில்லை,
அந்த பாய்க்கு நான் வந்து ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மிரட்டல் தொழில அவங்ககிட்ட வந்து சொல்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகள் அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லல. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு இதை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:43 வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் வந்து நன்மைக்கு நன்மை செய்யும், தீமைக்கு என்ன செய்யும்? தீமைக்கு தீமை செய்யும். நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. ஆனா நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள், நன்மைக்கு நன்மை செய்யணும், தீமைக்கும் என்ன செய்யணும்? தீமைக்கும் என்ன செய்யணும்? என்னது சொல்ல மாட்டேன்? நன்மை செய்யும். தீமைக்கும் நன்மை செய்யும். அது நாட் ஈஸி. அது கடவுளுடைய கிருபையோட, கடவுளுடைய உதவியோட தான் அதை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு வலியுறுத்தி சொல்றாரு பாருங்க. இன்னும் சில சமயத்துல நம்ம என்ன பைபிள் வசனம் படிக்கிறோம், பாடலாம் பாடுறோம். எல்லாம் சுராஜ் நீதான் தெரிஞ்சு செஞ்ச பாடல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. பாடங்கே உங்க உட்காந்து நல்லா இருந்தது. பாடலாம் நல்லா பாடுறோம். ஆனா வசனத்தை கடைபிடிக்கணும். அதுல தானே ஆசீர்வாதம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களே சிநேகியுங்கள், சரியா? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. செய்ய முடியாதுன்னு இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுறோம். மக்கள் தவறா புரிந்து கொள்றாங்க. விதையும் அதிகம் பொருளாதாரம் வந்து பேசுறாங்க. நம்ம ரொம்ப கவனமா நடந்துக்கணும். நான் ஊழியத்துல ஒரே ஒரு காரியம், ஊழியத்துல 40 வருஷம், ஓகே, 40 வருஷம் ஊழியத்துல இருக்கிறேன். ஆனா ஒரு சகோதரி இரண்டு சில மாதங்களுக்கு முன்பு யூ ஆர் அ பேட் பாஸ்டர்ன்ட்டாங்க. யூ ஆர் அ பேட் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி காலையில் நிறைய கேட்டாச்சு. நான் என்ன மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டேன்னா, 9 பேர் சொல்லிய இந்த 40 வருஷம் ஊழியத்துல என்ன அப்படிதான் 9 பேர் சொல்லலையே என்னன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தானே சொல்லியிருக்காங்க நீ பேட் பாஸ். எனவே அவன் கொஞ்சம் சிந்தையில கொஞ்சம் பாதிக்கப்பட்டவன், அதுவும் எனக்கு தெரியும். அதனால வந்து பெருசுப்படுத்தல. ஆனால் ஒரு வாரத்துக்கு பிறகு பகிரங்கமா ஃபோன் பண்ணி அவசரப்பட்டு நான் இந்த மாதிரி பேசிட்டேன் பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் நீங்களும் நானும் கடந்து போக பழகிக்கணும். ஆல்ரெடி நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது நமக்கு நல்லதில்லை. சரி, 2 காரியத்தை பார்த்தோம். ஆபிரகாம் வந்து பொறுப்பற்றவராக நடந்து கொண்டாரு. சாராய் வந்து நியாயமற்றவளா அவங்க வந்து நடந்து கொண்டாங்க. அடுத்து ஆகாருக்கு வருவோம். Abraham was unaccountable, Sarai was unreasonable, Hagar was unavailable. ஓகே, 3வது புள்ளி வரும். நான் தண்ணி குடிச்சிருக்கேன். ஓகே, ஆகாரை பத்தி என்ன நம்ம வந்து பாக்குறோம்னா, அவங்க வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. பாருங்க, என்னன்னா சில சமயத்துல ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஓடதான் நினைக்கிறோம். ஓகே, சில சமயத்துல ஓடி பழகிற சில பேர் போல வேலையெல்லாம் ரொம்ப மாற்றுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, சேர்ச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி. ஸோ நம்ம ஓட நினைக்கிற பிரச்சனை தான் ஓடிடுவோம்ல. ஓகே, ஓடிடும். சில சமயத்துல நம்ம அப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும். ஆனா எல்லா நேரத்துலயும் அப்படிப்பட்ட முடிவு, ஒரு பிரச்சனை வந்துட்டா முடிவு இப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டா குடும்பத்துல ஓடிடுதா? ஓடக்கூடாது இல்ல. கடவுள் நமக்கு வந்து கொடுத்த குடும்பம் அப்படித்தான் பார்க்கணும். ஓகே, சில சமயத்துல அது வந்து கஷ்டம் இல்லை. இப்ப ஆகார நம்ம வந்து பாக்குறப்ப என்னன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அடிமை பெண் நாச்சியார், அதாவது எஜமானி இப்படி வந்து பேசிட்டாங்க, எனக்கு எவ்வளவுதான் நான் வந்து தாங்கிறது, தாங்கி பார்த்துருப்பாங்க. ஒருவேளை தப்படைத்தாங்க இல்லை, அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, அதனால தான் ஓடினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம்.
ஓகே, மனுஷீக ரீதியில அப்படி அவங்க வந்து ஓடிட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஓடி இருக்க கூடாது. சரியா? ஏன் ஓடி கூடாது அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். கடவுள் தெய்வத்துவம் அனுப்பி திரும்ப உன்னுடைய நாச்சியார் வீட்டுக்கு நீ வந்து போ அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லப்படுறத பார்க்கணும். அப்படின்னா நீ செஞ்சது தவறு, நீ அங்கதான் இருந்திருக்கணும், நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட, திரும்பி நீ வந்து போ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து என்ன பாடம்னா, நம்ம எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கணும், எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும். நமக்கு பல மாதிரி சூழல்ல பல இடங்கள்ல அது சேர்ச்சா இருக்கலாம், சில சமயம் நம்ம வந்து கமிட்டியில இருக்கோம், சில காரியங்கள் நம்ம வந்து பிடிக்க உடனே நான் ரிசைன் பண்ணிருக்கேன். ஓகே, தூக்கி போட்டு ஓகே என்ன இப்படின்னு நம்ம வந்து போகணும் வந்து நினைக்கிறோம். ஓகே, டாக்டர் வாரன் பேஸ் இப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னாருன்னா, கடவுளுடைய பிள்ளைகள் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து we must not be quitters. Quitters na விட்டு ஓடுறது, we must be fighters. Fighters na boxing இல்ல, fighters na press on. ஓகே, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற எல்லாம் நடக்காதுங்க இல்ல. நான் அடிக்கடி சொல்றது போல, we always want things to happen the way we want them to happen. If things happen the way we want them to happen, நம்ம விரும்புற மாதிரி காரியங்கள் நடந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எல்லா நேரத்திலும் நம்ம விரும்புற மாதிரி காரியங்கள் நடக்குது, நம்ம விரும்புற மாதிரி காரியம் நடக்குன்னா ஓடிடுறதா? ஓகே, ஓட வேண்டிய நேரத்தில் தான் ஓடணும். எல்லா நேரத்துக்கும் நம்ம வந்து ஓடக்கூடாது. கொஞ்சம் திக் ஸ்கின்னா இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, அதுக்காக ப்ரே பண்ணணும். இப்படித்தோட ஓடுறது இல்லை, அந்த மாதிரி அது கடவுள் தான் நம்மளை வந்து வழி நடத்தணும். அவருடைய வழி நடத்துதலோட நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அடங்கி அந்த இடங்கள்ல நம்ம வந்து இருக்கணும். அது வேலை இடமும் மற்ற இடமும் அங்க நம்ம வந்து அடங்கி நம்ம வந்து இருக்கணும். ஸோ இவங்க வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து போனது நம்ம வந்து பார்க்கணும். சரி, கடைசியா கடவுள் வந்து மாறாதவர், கடவுள் தவறாதவர். இயேசு அன்பு எத்தனை பெரியது, அந்த அருமையான உண்மையை இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். நான்காவதா இதை நான் சொல்லி முடிக்க, என்னுடைய செய்தி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரே ஒரு ஆகாருக்கு, ஒரே ஒரு அடிமை பெண்ணுக்கு, ஒரே ஒரு வேலைக்காரிக்கு கடவுள் வந்து ஒரு தேவ தூதனை அனுப்புறார். ஜஸ்ட் இமேஜின், அவர் எவ்வளவு நம்ம எல்லாரையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் பேரா. சில சமயங்கள்ல சில அந்த பாஸ்டர்கள் கூட சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸோட பேர் தெரியாது, அடல்ட்ஸோட பேர் தெரியும், பிள்ளைகளுடைய பேர் தெரியாது. நீங்க சில பாஸ்டரை கேளுங்க, பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு தெரியாது. நான் பெரிய சர்ச்சில் தெரியாது, எனக்கு கூட சில சமயம் தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளுக்கு உங்க பேரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரு, உங்களுடைய பேத்தியோடைய பேரு, உங்க பேத்தி எந்த ஸ்கூல்ல படிக்குது, என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, உங்க பேத்தியோட பேர் மட்டும் இல்ல, உங்க பேத்தியோட டீச்சரோட பேரும் கடவுளுக்கு தெரியும். எல்லா காரியத்தையும் அவர் வந்து நுணுக்கமா அவர் வந்து அறிந்தவரா இருக்கிறார். எப்படிங்க இந்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வாழாம இருக்கிறது? அவர் எவ்வளவு நல்லவர். நாம் குறைவுள்ள மக்களாக இருந்தாலும் நாம் கூடவே இருக்கிறார். 7வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. அப்படியே போறப்ப நான் நினைக்கிறேன் ஆகாருக்கு தாகமா இருந்திருக்கும். அந்த நீரூற்றண்டையில் தண்ணீர் பருகி அங்க அமர்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த நேரத்துல கடவுள் வந்து தூதனை ஒரே ஒரு மனுஷிக்கு அவர் வந்து அனுப்புறத பார்க்கணும். அப்புறம் அடுத்து பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. திடீர்னு போறீங்க, கோலம்பூர் பட்டணத்துல பெரிய கூட்டம் நடந்து போயிருக்கு, பார்த்து உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. 10 வருஷம் நீங்க வந்து பார்த்து உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்க மறக்காம ஓகே, நீ அடையாளம் கண்டுகொண்டு 10 வருஷம் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பீங்க, முடியல கொஞ்சம் நிறைச்சிருக்கலாம், அடையாளம் கண்டுகொண்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது மாதிரி சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல இப்படி வாழ்க்கையில வந்து தரைமட்டத்துக்கு தள்ளப்பட்டு துன்பத்துல துயரத்துல மூழ்கி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில ஆவாரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்து பாருங்க,
அப்படி கூப்பிட்டு எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நலன் விசாரிக்கிறார், மறந்துடாதீங்க, நலன் விசாரிக்கிறார். பலமுறை உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். என்ன சொன்னா, கடவுள் ஒருவர் தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஊவாயுன்னு கேட்க மாட்டார். அவருக்கு ஊவாயுன்னு கேட்க தெரியாது. ரெபேக்கா இன்னைக்கு நீ வந்து நல்லா இருக்கிற, ரெபேக்கா ஹவாயு ஹா ஹூ ஹா ஹூடுவாங்க. இல்லை நீ வந்து அவங்கள இதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல கூட்டிட்டு போவ, காசு இருக்குல்ல கூட்டிட்டு போறல, ஓகே, நல்ல 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 ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்து போயிட்டா ரெபேக்கா அவங்க யாருக்கும் தெரியாது. ஓகே, ஹவாயு நம்மளை வந்து கேட்டவங்க ஊவாயுன்னு கேட்க ரொம்ப நேரம் ஆகுது. பீட்டர், என்னை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, கடவுள் உங்களை பார்த்து ஊவாயுன்னு கேட்கவே மாட்டேன். ஓகே, ஹவாயுன்னு தான் கேட்கிறார். அப்படிதான் கேட்கிறாருங்க, நலன் விசாரிக்கிறாருங்க, நலன் விசாரிக்கிறார். இப்போ கேட்டு நான் என்ன உண்மையே சொல்றாங்க. ஓகே, என் நாச்சியாராக சாராய் விட்டு வந்து போடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிருந்தா வந்து சொன்னேன். ஆகார் வந்து அடங்கி இருந்திருக்கணும், அதான் அவங்க வந்து செஞ்ச தவறு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும். அந்த சந்ததியும் ஓகே, இது மூலம் தான் இந்த அரபு தேசங்கள் வந்தது. இஸ்மவேலுடைய சந்ததி கூட தான். அப்புறம் பிள்ளை தான் அது. இஸ்மவேல் இப்போ ஆகாருக்கு பிறகுற குழந்தை வந்து என்ன 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 தப்பு பண்ணாரு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் எந்த தப்பும் பண்ணலையே. கடவுள் அவரை வந்து ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். குமாரனை வந்து நீ பெற்றெடுப்ப. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. யார்கிட்ட பேருங்கிறது? அபிரகாம் பேரிடுங்க, குழந்தைக்கு கூட. ஓகே, தேவன் வந்து பேர் சூட்டுவதை நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படியா கடவுள் வந்து அவருடைய அன்பை, இயேசு மத அன்பு எத்தனை பெரியது. நாம் குறைவுள்ள மக்களாக இருந்தாலும் கூடவே இருந்து இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார கண்ணோக்கி பார்த்து நலன் விசாரித்து அவளை ஆறுதல் படுத்தி அவளுக்கு ஆலோசனை சொல்லி, அது மட்டும் இல்லை, உன்னுடைய பிறப்போர் அந்த குழந்தையை நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த பேரையும், இந்த பேரை தான் வந்து சூட்டு, அப்புறம் அந்த பேரை தான் அவங்க வந்து சூட்டுறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த கடைசி புள்ளியில பாயிண்ட்ல ஒரே ஒரு காரியம். ஸோ இன்றைக்கு மனிதர்களை நாம் வந்து எப்படி பார்க்கிறோம், ஏழை எளியவர்களை எப்படி நம்ம வந்து பார்க்கிறோம். கடவுள் வந்து மனிதர்களை தான் பார்க்கிறாரு. அவங்க எல்லாரும் அவருடைய கிரியேஷன், அவருடைய படைப்புகள். நம்ம வந்து அழகா இருக்கிறோமோ, அழகா குறை உள்ளவங்களா இருக்கிறோம், ரூமா மகள்ல இருக்கிறோமோ, ரூமா மூறான இருக்கிறோமோ, கார் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு எடுத்துதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் பார்க்கணும். ஸோ எப்படி இன்றைக்கு மக்களை எப்படிப்பட்ட பார்வையோட நான் பார்க்கிறோம். ஓகே, இப்போ இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் வராரு, மெசேஜ்க்கு வந்து வராரு, நல்லா பச்சை குத்திருக்காரு, டெட்டுன்னு ஷார்ட் ஸ்லீவ் போட்டுருக்காருன்னு வச்சுக்கோ, எல்லாம் தெரியுது. டெட்டு குட்டி, தலையில வந்து 3 கலர், நடுவில் சோப்பு, இங்க பச்சை, இங்க மஞ்சள். இல்ல வராரு, சேச்சுக்கு வராருல. எப்படி அல்வின் ஏரன் எப்படி ஓடி கை பிடிச்சு, ஏய் ப்ரோ ஹவ் ஆர் யூ, கம் வெல்கம், கூட்டிட்டு வந்து முன்னுக்கு உட்கார வைப்பியா? உட்கார வைப்பேன். நீ உட்கார வைப்பதான் கை போட்டு. சரி, கேள்வி தான். இல்லை எப்படி அவங்க வந்து பார்க்குறோம், எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம், ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, இந்த பாகுபாடுல இன்னைக்கு ஓகே சபையில் வந்து நடக்குது. கடவுளுக்கு ரொம்ப துக்கமான ஒரு காரியம். நீங்களும் நானும் அப்படி நடக்கவே கூடாது. ஓகே, நாங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 4 காரியத்தை பார்த்தோம். ஆபிரகாம் பொறுப்பற்றவராக நடந்தார், அப்படி இருக்கக்கூடாது. சாராய் வந்து நியாயமற்றவங்களா நடந்தாங்க, அப்படி நம்ம நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ஆகார் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஓகே, இப்போ கடைசியாக தேவனுடைய அன்பை நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கோம். ஒரு ரெண்டு உதாரணம் கூட சொல்லி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
ஆரம்பத்துல கும்பாசில ஊழியம் ஸ்டார்ட் பண்ண போல கணிப்பெண் வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப இந்த இந்த பெண்களை ஓகே பாருங்க, இந்த பெண்கள் வந்தாங்க. பெண்கள்னா அவங்களுக்கு அழகான பேர் வந்து திருநங்கை. திருநங்கைன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்களும் நானும் அவங்களுக்கு வேற வேற பேர்லாம் சொல்லிட்டோம். அது கிண்டல் கேலி உங்களுக்கு எனக்கு யாரு சொல்லிட்டா நீங்க தான் 9, 10 என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம பதில் கொடுக்கணும். அவங்களால நம்ம வந்து இலக்காரமா இருக்கு. அவங்க கடவுளை படைப்பு தானே. அவங்களுக்கு பேர் 9 அங்க பேச்சு சம்பாஷணை கேலி கிண்டல் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நீங்களும் நானும் வைக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அன்னைக்கு நான் தான் செய்தி கொடுக்குறேன். ஒரு மாதிரி எங்கள் நடலாம் உங்களுக்கு தெரியும் வந்தாங்க. அப்படி வந்து எப்படி எங்கள் ஆராதனைக்கு வரலாம். இப்போ சில பேருக்கு அங்கே வந்து கை கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, இல்லை போராட்டம் வரவேற்கலாமா வரவேற்க கூடாதா. எனிவே நாங்கள் அவங்களுக்கு வந்து வரவேற்று கொடுத்து உட்கார வச்சோம். அப்கோர்ஸ் பையனே இருந்தாங்க. அடுத்த வாரம் நாங்கள் வரலாமான்னு கேட்டாங்க. வாங்கன்னு சொன்னோம். அப்கோர்ஸ் அடுத்த வாரம் அவங்க வரல. எனிவே அவங்களை நாங்கள் புறக்கணிக்கல. ஓகே, ஸோ அப்படித்தான் நம்ம வந்து நடந்துக்கணும். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரர் புதுசாக அங்கே வந்து போனப்ப ஒரு பெண்ணை வந்து சரி அது மூலம் வந்து சொல்லிடணும். இந்த இது உங்களுக்கு பாருங்க, திருநங்கை அப்படின்னு பேர் சூட்டியது கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி வந்து தமிழ்நாட்டுடைய பிறக்கிற ஸ்டாலினுடைய தகப்பனார். எவ்வளவு அழகான ஒரு பேர் சூட்டியிருக்காரு பார்த்தீங்களா. அவர் கடவுள் அறியாத ஒரு மனுஷன். அவர் தமிழ் பித்தர்லா. திரு வந்து ஆணை குறிக்குது. திருமதியே. திரு நங்கை வந்து பெண்ணை குறிக்குது. அரவாணி அப்படின்ற பேர் கூட இருக்கு. அது கூட அவர் நல்ல கேட்கறதுக்கு திருநங்கை எவ்வளோ அவங்களையும் மதிக்கணும் சமுதாயத்துல அப்படின்னு அந்த பேர் அவங்களுக்கு வந்து சூட்டினது கலைஞர் கருணாநிதி. ஓகே, அவங்களையும் மதிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு திருநங்கை அப்படின்னு சூட்டினார். சரி, இந்த பந்திங் கதைக்கு வரும்போது அங்க இருக்கிறப்ப ஒரு ஊழியக்காரர் புதுசா வந்து போனப்போ ஒரு பெண்ணை வந்து பார்த்துருக்கிறார். பார்த்தோன்னே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அழைப்பு கொடுத்தாரு அவங்களுக்கு. அப்புறம் அதன் பிறகு உங்களுக்கு வந்து ப்ரே பண்ணலாம். அவர் தனியா இல்லை, ஒரு குரூப்போட போயிருக்காரு. அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் அவங்க வந்து சொன்னாங்கன்னா, என் வீடு சுத்தமா இல்லை, நானும் சுத்தமா இல்லை. இவருக்கு புரியல. என் வீடு சுத்தமா இல்லை, நானும் சுத்தமா இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இவருக்கு புரியல அவங்க சொன்னது. அதனால வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணல. ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்வீஸ் வந்துட்டாங்க. அந்த அழைப்பு பெற்ற பெண் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. சர்வீஸ்க்கு வந்து உட்கார்ந்தவங்க இந்த வாலிப பிள்ளைகள், அந்த 2வது 3வது வரிசையில் உள்ள வாலிப பிள்ளைகள் அவங்க வந்து உட்கார்ந்தவங்க. அங்க உட்கார்ந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வெளியே பின்னாடி உட்காந்துட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். வாழ்க்கை அவ்வளவு சரியில்லை. பாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்து திரும்ப போய் அவங்களோட கூட உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து ஏற்றுவாங்க எப்படி அப்படிப்பட்டவங்க சேர்ச்சுக்குவாங்க. எனக்கு வரவேற்பு இல்லையே. என் வாழ்க்கை சரியில்லை, உண்மைதான் சேர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். என் கூட யாரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்களே, ஓடிடுறாங்களே. ஓகே அப்படின்னு ஓடினாங்களா. ஸோ அப்படிப்பட்ட தவறுகள் இன்னைக்கு சேர்ச்சில் வந்து நடக்குது. அப்படிப்பட்ட தவறுகளை நீங்களும் நானும் செய்யவே கூடாது. நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் வழிகளை வைத்திருக்கிறாரு. அந்த வழிக்குள் நாம் போகும்போது நிச்சயமா தேவன் நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் நமக்கு இறங்குவாராக. தேவன் தாம் நமக்கு உதவி செய்வாராக. இறுதி பாடலுக்கு நாம் காவல். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாலை நாம் பாடுவோம். ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் பாலை நாம் பாடுவோம்.
நாம் யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மெய்யாகவே நீ நல்லவர். ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது! அந்த அன்பை தொடர்ச்சியாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை உடைய உதவியோடு கூட நாங்கள் தொடர்ந்து வாழ உம்மை தேட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். நீங்களே நாங்கள் தாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உருவாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.